ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்க பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அசாத்தியமானவங்க. எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். நேற்று ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னா நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. தொலைக்காட்சிகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓல்டு ஸ்கோல்டு தான். ரஜினி வந்து கலைஞர் அரங்கில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காருங்க. அதை வந்து அது திமுகவுடைய அவர் பிரதிபலிப்பு மாதிரி தெரியுதா? நீங்க அதை எப்படி என்ன நேற்று எதுனா ரஜினிகாந்த் அவர்கள் அமைச்சர்கள் கலைஞர் ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினி கண்ணுக்குள்ளே வரல விட்டு அதே மாதிரிதாங்க. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல்லு உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நகைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா. மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் இதுக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். நேத்திக்கு நீங்க ரஜினியை பத்தி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்ல ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வலுக்கிறது. திரு ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியீட்டு விழாவிலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய அனுமதியோடு ஏவாவோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்களுக்கு வருகிற சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக பொது மேடையிலே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை, ஒரு பிள்ளையார் சொல்லியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அதற்குரிய காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துரைமுருகன் அவர்கள்.
துரைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துரைமுருகன் அவர்கள் எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார், ஆனால் எனக்கு தலைவர் என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று திரு துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை, ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவரை 1000 பேருக்கு முன்பாக ஒரு சம்பந்தமில்லாத ஒரு மூன்றாவது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு சீனியர், பழைய மாணவர்கள், திறமை உள்ளவர்கள், அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார். அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால், தன் பக்கத்திலே அருகாமையிலே இருக்கின்ற 2ஆம் நிலையிலே இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே, நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் சொல்லித்தான் அவர் செய்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர் சொல்லித்தான் செய்திருக்கிறார். அப்படி சொல்லி செய்தவர் அதற்கு வழிமுழுவதைப் போல அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த பொறியால் மேடையில் என்ன சொல்லுகிறார்? நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னபொழுது கரகோஷம் செய்து கைத்தட்டினார்கள், வரவேற்றார்கள். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை, அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார். ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார்.